ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அம்மா பையனை காட்டுறாங்க. அவங்க ஸ்கூல் முடிஞ்சுட்டு அம்மா சைக்கிளில் பையனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்த அந்த பையனோட அப்பாவோ பயங்கர ட்ரிங்க் அடிக்ட் போல். இவருக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயராக ஆகணும்னு ஆசை. ஆனால் இவருக்கு காலில் இன்ஜுரி ஏற்பட்டனால அவரால் ஆக முடியலை. ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியாராக தான் இருக்கார். அந்த ஏக்கத்தினாலே இவர் தண்ணி அடித்து உடம்பையும் கெடுத்துக்கிறாரு. பத்தாவதுக்கு தன்னால் தான் ஆக முடியல, தன் பையனையாவது எப்படியாவது ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு அந்த குட்டி பையனோட அம்மாவையும் போட்டு அடிமை மாதிரி நடத்துவார். அடிக்கிறது, வீட்டு வேலையெல்லாம் ஏதோ வேலைக்காரி மாதிரி வாங்குறது அதிகாரம் பண்ணி. அந்த குட்டி பையன் பேர் ஸ்டீஃபன், அதனால ஸ்டீஃபன்னே சொல்லிக்கிறேன். ஸ்டீஃபன் ஸ்கூல் விட்டு வரப்போ ஒரு பப்பியை வளர்க்கலான்னு சொல்லிட்டு தெருவில் சுற்றிட்டு இருந்த ஒரு நாயை வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. இவங்க அப்பாவுக்கு தெரியாமல் தான் தனியாக ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த நாய் என்ன சவுண்டு விடாமையாக இருக்கும், என்ன இது வீட்டுக்குள்ளே புது சவுண்டுன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்து பயங்கர பிரச்சனை பண்ணுறாரு. ஆல்ரெடி நீங்கள் 2 பேரே தண்டச்சோறு, இதில் 3வது தண்டச்சோறு வேறையான்னு சொல்லிட்டு அந்த நாயை செவுத்துல ஓங்கி ஒரு அடி அடிப்பார் பாருங்க. அவ்வளோதாங்க, அந்த டாக் செத்து போயிடுது. இதை பார்த்து இந்த குட்டி பையனாக இருக்க ஸ்டீஃபனுக்கு பயங்கர வருத்தம். தேமி அழுகுறதை தவிர அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்படியே இந்த கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஸ்டீஃபனோட அம்மாவும் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால். ஹாஸ்பிட்டலில் ஸ்டீஃபனோட அப்பாவை சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் குழந்தையும் பதறி அடிச்சுட்டு, அதாவது ஸ்டீஃபனோட அம்மாவும் போய் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அங்கே போலீஸ்லாம் நிற்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீஃபனோட அப்பா ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை ஹிடன் கேமரா மூலியமாக வீடியோ எடுத்து அதை அப்லோடும் பண்ணியிருக்காரு. இதனால் அந்த பொண்ணு வருத்தப்பட்டு சூசைட் வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கா. இதனால் பாதிக்கப்பட்டோட பொண்ணோட ஃபேமிலி நம்ம ஸ்டீஃபன் அப்பாவை போட்டு அடின்னு அடித்து கை கால்லாம் முறிச்சு விட்டதில் கால் எலும்பெல்லாம் நொறுங்கி கிடக்கு. அதனால் 6 மாதத்துக்கு ஒரு ஆள் எழுந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு தெரிய வருது. ஸோ இவ்வளோ நாள் அடங்கி கிடந்த நம்ம ஸ்டீஃபனோட அம்மா இப்போ தாங்க அவங்களோட சுயரூபத்தையே காட்டுறாங்க. இந்த ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனோட அப்பாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இவ்வளோ நாள் பயந்து இருந்தவங்க இவ்வளோ நாளாக ஸ்டீஃபனோட அப்பாக்காக பயந்துக்கிட்டு உங்கள் பேக்கிங் வேலையே பண்ணாமல் அந்த தொழிலே முடக்கி வச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அவங்களோட பேக்கிங் தொழிலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பத்தாயிரத்துக்கு என்னென்னமோ வேலையெல்லாம் செய்கிறாங்க. இப்போ ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கைக்கு மாறிடுச்சு. இப்போ ஸ்டீஃபனோட அப்பாவை இவங்க அதிகாரத்துக்கு கொண்டுட்டு வந்து கீழே அடிமை மாதிரி வீட்டு வேலை வாங்குறதுலேருந்து எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ நாள் குடும்பத்து கண்ட்ரோலை வச்சு எல்லாரையும் குடும்பப்படுத்திட்டு இருந்த ஸ்டீஃபனோட அப்பா அப்படியே இப்போ தலையிலாகி அந்த இடத்துக்கு ஸ்டீஃபனோட அம்மா வந்துட்டாங்க. ஏன்னா வெளி உலகத்தில் இவங்க ஒரு ஹோம்லியான ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி வெளில ஒரு ட்ராமாவும் உள்ள உங்களோட அதிகாரத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டீஃபன் கூட அவங்க அம்மா அப்பாவை பற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் எக்கச்சக்கமாக சொல்லியிருப்பான். எங்கள் அம்மா அப்பா நல்லவங்கள கெட்டவங்க, என்னை போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க, சும்மா எதுக்குனாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னெலாம் சொல்லுவான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை நம்ப மாட்டாங்க. உங்கள் அம்மா எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா, நான் வீட்டுக்கு வந்தால் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, எனக்கு சாப்பிட கேக்லாம் தருவாங்க, ஏன்டா போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டுறாங்க. இப்படியே ஸ்டீஃபனோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸ்டீஃபனும் வளர்ந்து நல்லா பெரிய ஆளாகிடுறாரு. காலேஜ் கூட முடிச்சிடுறாரு. இன்னமும் பாருங்கள், அவங்க அப்பா வீட்டை விட்டு கூட வெளில அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அவர் ஃபுல் அடிமையாகவே மாறிட்டார் ஸ்டீஃபனோட அப்பா அவங்க அம்மாவுக்கு. இப்போ கூட பாருங்கள், ஸ்டீஃபன் கிட்ட அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அம்மாவோட சாரியை மட்டும் அயன் பண்ணல தம்பி, அதை மட்டும் நீ அயன் பண்ணி கொடுத்துட்றியா, காலிலேருந்து ஒரே வேலை, ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னுமே எனக்கு வேலை முடியல அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் உனக்கு அயன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் அவங்க அம்மா சாரி அயன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு லெட்டர் போஸ்ட் வந்திருக்கு போல், அதை வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸு சாரி மேலேயே வச்சுட்டு போய் இவர் லெட்டர் வாங்கிட்டு வந்தால் அதுக்குள்ளே சாரி கருகிடுது. இங்கே ஸ்டீஃபனோட அப்பாவோ பயப்படுறாரு. உங்க அம்மா வந்து பார்த்தாருன்னா என்னை அடின்னு பின்னி எடுத்துருவாப்பா, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் அப்பா அழவே ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கடையில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஒரு லெட்ரு வாங்க தானே அவருக்கு கீழே போனார். அந்த லெட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். அதை பார்த்துட்டு தான் சந்தோஷத்தில் இங்கே அம்மா சாரியை கருக விட்டுருப்பாரு. சரி இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஸ்டீஃபனும். சரிப்பா எனக்கு ஒரு நல்ல ஐடியா வருது, இதே மாதிரி சாரி எடுத்துகிட்டு போய் அதே கடையில் இதே மாதிரி இன்னொரு சாரி அம்மா வரத்துக்குலாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட, ஐயோ வெளிலையெல்லாம் போனோம், நான் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை இன்னும் அடிப்பாப்பான்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைப்பா அம்மா வரத்துக்குலாம் வந்துடலான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி காரில் அழைச்சிட்டு போகிறாரு.
அவருக்கும் பயங்கர சந்தோஷம். பத்தாததுக்கு அவங்க அப்பா நான் இவ்வளோ நாளாச்சுப்பா வெளில வந்துன்னு சொல்லிட்டு ரசித்து வந்துகிட்டு இருக்காரு. சாரியும் வாங்கி வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்தவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்டீஃபனோட அம்மா புடவையை கருக்கிட்டு வேறு புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அவன் தானே உன்னை கடைக்கு அழைச்சிட்டு போனான்னு சொல்லிட்டு குச்சை எடுத்து போட்டு ஸ்டீஃபனோட அம்மா அவங்க அப்பாவை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கு. அவங்க அப்பாவோட அலறல் சத்தம் கேட்டுட்டு இவனும் வந்து ரூம்குள்ளே பார்க்க ஸ்டீஃபனோட அம்மா இப்போ ஸ்டீஃபனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா யார் ரூமில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனையும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹாலில் ஒரு ஏதோ லெட்ரு மாதிரி கிடக்கு. அதை யதார்த்தமாக எடுத்து பார்த்தவங்க நம்ம ஸ்டீஃபனுக்கு சென்னையில் வேலை கிடச்சிருக்குங்கிற விஷயத்தையும் பார்த்துடுறாங்க. ஏன்டா லெட்ரு எப்போ வந்துச்சு, இன்னும் என்கிட்ட நீ சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்டீஃபனை திட்டுறாங்க. பத்தாததுக்கு சென்னைக்கு வேலைக்கு போகிற அப்போனா என் வருமானத்தை விட உனக்கு அதிக சம்பளம் வரும், அப்போனா நீ சொல்கிறது தான் நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கர வில்லத்தனமாக பேசுகிறாங்க. நீ சென்னைக்கெலாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டீஃபனும் கெஞ்சுறாரு, அம்மாம்மா ப்ளீஸ்மா நான் சென்னைக்கு போகிறோமான்னு சொல்லி கெஞ்ச அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கிழிச்சு போட்டுறாங்க. இதில் இவருக்கு பயங்கர கோவம். திடீர்னு போனவரும் அவங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. பத்தாததுக்கு கிச்சன்லேருந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து சதக்குன்னு அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே குத்தி கொள்ள அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துட்டாங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க அப்பாவுக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நாள் அடிமை மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, இவங்க அம்மா இறந்ததில் போய் பையனை பாராட்டுறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதரா, இந்த கொள்ளையை நான் ஏற்றுக்கிறேன், நீ சுதந்திரமாக திரி, இவ்வளோ கொன்னது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் ஒய்ஃபை நான் கொண்டுட்டேன், வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, நான் இன்னும் வீட்டில் தான் இருக்கேன், ஆயுதம்லாம் என் கையிலே தான் இருக்குன்னு சொல்லி ஃபோன் பேசி முடிச்சு கட் பண்ணோன்னே ஸ்டீஃபன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் என்ன நினச்சாருன்னு தெரிலங்க, அவர் அப்பாவையும் போட்டு கொண்டுடுறாங்க. ஸோ வந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவங்க அப்பா கிட்டேயும் தான் இல்லையா ஃபோன் கால் வந்தது. ஸோ இவர் தான் அவங்க அம்மாவையும் கொண்டுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கேஸை முடிச்சு ஸ்டீஃபன் ஒரு நிரபராதிங்கிற மாதிரி அவரை விட்டுடுறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த கதையை கேட்டு நம்மளாம் என்ன நினைப்போம், அவங்க அம்மா அப்பா பயங்கர மோசம், அதனால தான் இவன் இப்படி பாதிக்கப்பட்டு அவங்க அம்மா அப்பாவே கடைசியில் கொண்டுட்டான்னு நினைப்போம். அதுதான் இல்லை, இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கதையெல்லாம் ஸ்டீஃபனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஆனால் உண்மையிலேயே அந்த டாகை கொண்டது வேறு யாரும் இல்லைங்க. சின்ன வயசில் ஸ்டீஃபன் தெருவில் நிற்கிற ஒரு நாயை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வளர்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. கொஞ்ச நாளில் இது கொண்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டாகை கொண்டதுமே இவர் தான். இவரோட நடவடிக்கையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கவும் பேரண்ட்ஸ் போட்டு பயங்கரமாக திட்டி இவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது இவனுக்கு சுத்தராக பிடிக்கல. ஒரு பொண்ணை கூட நியூடாக வீடியோ எடுத்து இவர் அப்லோட் பண்ணியிருப்பார் இல்லையா சோஷியல் மீடியாலாம், அந்த குற்றத்தை பண்ணது கூட ஸ்டீஃபனோட அப்பா கிடையாது, ஸ்டீஃபன் தான். இவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் அந்த தண்டனையை ஏற்றிருப்பார். ஸோ இவங்க பேரண்ட்ஸ் அப்பையிலேருந்தே இவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு தான் எவ்வளோ முயற்சி கண்டித்து வளர்த்துருப்பாங்க. அவங்க கண்டிக்கிறது இவனுக்கு சுத்தராக பிடிக்கல. அதனால தான் வேணுக்குன்னே இவங்க அம்மா அப்பாவை கொண்டுட்டாரு. ஆக்சுவலி இவங்களை கொல்லணுங்கிறது இப்போ சடனாக அவனுக்கு வந்த ஐடியா கிடையாது. அவன் இதுக்கு முன்னாடியே பயங்கர பிளானோட இதுக்காக தான் கொல்ல போகிறோன்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சுற்றி இருக்கவங்கள்ட்ட இவங்க அம்மா அப்பா கேரக்டரை கெட்டதாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ போலீஸ் வந்து விசாரித்தாலுமே இவங்க அம்மா அப்பா தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க மேலே கேஸோட முடிஞ்சிடும். இவனை பற்றி விசாரிக்கும் போது இவன் நல்ல பையன் தான் சுற்றி இருக்கவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் இவனை எதுவும் சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீஃபன் அவங்க அம்மாவை கொண்டுட்டு அவங்க அப்பாவை கத்தி முனையில் மிரட்டி தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவை கொண்டது நான் தான்னு சொல்ல வச்சுருப்பாரு. போலீஸ் வீட்டுக்கு வந்தோடனே எங்கே அவங்க அப்பா தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணங்கிறத போட்டு கொடுத்துருவாரோங்கிற பயத்தில் அவங்க அப்பாவையும் கொண்டுட்டு தான் அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டு தான் நாடகமும் ஆடியிருப்பார். ஸ்டீஃபன்கிற ஒரு படத்தில் வந்த ஒரு சின்ன பார்ட்டு தான் இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மீதி இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனே அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். மறக்காமல் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கூட பார்க்கலாம். இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.